மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அதாவது என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே வந்தது மார்ச் 30th. அதுக்கு முன்னாடி நாள் 29th அன்றைக்கி நான் என்னெல்லாம் ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். என் ஹஸ்பண்டோட நேம் செந்தில்குமார். அவருக்கு நான் என்னெல்லாம் ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் நாளைக்கு என்னெல்லாம் செய்யலான்னு சொல்லிட்டு அந்த ரெசிபியோட லிஸ்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன பொருள் இருக்குது, என்ன பொருள் இல்லை வாங்கலான்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பிரெட் புட்டிங் இல்லைன்னா அல்வா செய்வேன், பிரெட் அல்வா செய்வேன். பிரெட் புட்டிங் கஸ்டர்ட் பவுடர் தேவைப்படும், அது கிடச்சிதுன்னா அது செய்வேன். அதுக்கப்புறம் குலாப் ஜாமுன் ஆல்ரெடி என்கிட்ட பவுட்ரு இருக்குது, அதை வச்சு செஞ்சிடலாம். அப்புறம் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் நான் கேக் கட்டிங்காக செய்யலான் இருக்கேன். அதுக்கப்புறம் குல்ச்சா இல்லைன்னா வீட் பராட்டா செய்யலான் இருக்கேன். ஆல்ரெடி கேக்குக்கும் அப்புறம் பீஸாக்கும் நான் மைதா யூஸ் பண்ணுறேன். ஸோ வீட் பராட்டா செய்வேன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. அதுக்கு சைட் டிஷ்ஷாக பன்னீர் டிக்கா மசாலா செய்யலான் இருக்கேன். அதுக்கப்புறம் பீஸா எல்லாமே வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் தான், நான்வெஜ் எதுவும் கிடையாது. அன்றைக்கி சாட்டர்டே, ஸோ நான் எல்லாமே வெஜ் ஐட்டமாக தான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். பீஸாக்கு அப்புறம் ஒயிட் சாஸ் மேக்ரோனி. இது எல்லாமே நான் மார்னிங் இது, ஈவினிங் இது, ஆஃப்டர்நூன் இதுன்னெலாம் ப்ரிப்பேர் பண்ணல. அவங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு கேட்டுட்டு, எப்போது எந்த டிஷ் வேணும்னு கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலான் இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இப்போ எழுதி வச்ச டிஷ்க்கெலாம் என்ன வேணும்ன்ட்டு எழுதிக்கலாம். பிரெட் புட்டிங்க்கு கஸ்டர்ட் பவுடர் வேணும். அதுக்கப்புறம் பிளாக் ஃபாரஸ்ட்டுக்கு டார்க் சாக்லேட், மைதா, செரி, விப்டு க்ரீம் நம்மளுக்கு பவுடராக கிடைக்குது. அது சப்போஸ் கிடைக்கலன்னா நான் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கலான் இருக்கேன். பன்னீர் டிக்கா மசாலாவுக்கு பன்னீர், கேப்சிகம், அப்புறம் தக்காளிக்கு கார்ன் அண்ட் மஷ்ரூம் வாங்கணும். இதை தவிர்த்து மில்க் அண்ட் கர்டு வாங்கணும். இதுதான் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க லிஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி நான் அவருக்கான கிஃப்ட்டை நான் பேக் பண்ணி வச்சிட்டேன். ரொம்ப சிம்பிள் பேக்கிங் தான். இதுதான் என்னோடய சிம்பிள் பேக்கிங். அதில் ஜஸ்ட் ஒரு ரிப்பன் மட்டும் கட்டி பேக் பண்ணி வச்சுருக்கேன்.
இப்போது நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு பார்க்கலாம். கஸ்டர்ட் பவுடர் வந்து ஒரு ஒரு பேக் வாங்கியிருக்கேன். அப்புறம் மைதா ஒரு ஒரு பேக் வாங்கியிருக்கேன், அதாவது 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ப்ளூ பேர்டில் வந்து விப்டு க்ரீம், அது வந்து 2 பாக்ஸ் வாங்கியிருக்கேன். எனக்கு பத்துமா இல்லை எவ்வளோ குவான்டிட்டி வரும்னு தெரியல, அதனால் 2 வாங்கியிருக்கேன். அப்புறம் செரி வாங்கியிருக்கேன் பிளாக் ஃபாரஸ்ட்டுக்கு வைக்கிறதுக்காக. அப்புறம் அமுல்லேருந்து வந்து டார்க் சாக்லேட் வாங்கியிருக்கேன். அப்புறம் பன்னீர் வாங்கியிருக்கேன், 2 மில்க்கு, கர்ட் ஒரு பேக்கெட், மஷ்ரூம் 1, ஸ்வீட் கார்ன், அப்புறம் கேப்சிகம் 1 வாங்கியிருக்கேன். இவ்வளோ தான் நான் வாங்கினது. ஆல்ரெடி வீட்டில் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, எம்டிஆர் குலோப் ஜாமுன், அந்த மிக்ஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். ரொம்ப செய்யலை, ஒரு ஜஸ்ட் ஒரு 10 to 15 வரா மாதிரி தான் செய்கிறேன். அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. நல்லா பிணைஞ்சிட்டு அதை ஊற வச்சிடலாம். இப்போ வந்து விப்டு க்ரீம் செஞ்சிடலாம். அந்த விப்டு க்ரீம் அது வந்து இன்ஸ்டன்ட் டாப்பிங் போட்டிருக்காங்க. அந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடியே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. அதை நம்ம ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணால் போதும். உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கிங்கில் இருக்குது. அதை கட் பண்ணி பார்த்தோன்னு நினச்சிக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு பவுடர் ஃபார்மேட்டில் இருக்குது. நம்ம சுகர்லாம் கிரைண்ட் பண்ணோன்னா ஒரு பவுடர் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது. இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் படி 100 ml வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணி அதில் அந்த கட்டிலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் நீங்கள் வச்சுடுங்க. ஃப்ரீசரில் 15 minutes வச்சுட்டு எடுத்து பீட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் இன்றைக்கி ஹேண்ட் பீட்டர் வச்சு தான் நான் வந்து பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு முட்டை அடிக்க யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதை வச்சு தான் நான் வந்து பீட் பண்ணுறேன். நல்லாவே வந்துச்சு, பட் வந்து ரொம்ப நேரம் ஆகும். ஒரு 20 minutes கிட்ட ஆச்சு எனக்கு. அது ஃப்ரீசரில் வச்சு நம்ம எடுத்தோன்னே இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியே ஆகிடுது. அதில் டேஸ்ட்டு கம்மியாக இருக்குது, அதனால் 2 ஸ்பூன் நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன், பவுடர் சுகர். கொஞ்சமாக வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 20 minutes பீட் பண்ணால் தான் நம்மளுக்கு தேவையான அந்த ஒரு பதத்துக்கு அது வருது. ஆக்சுவலி நான் ஒரு பாக்ஸ் தான் யூஸ் பண்ணேன், அதுவே எனக்கு கரெக்டாக இருந்தது. 2 பாக்ஸ் தேவைப்படல. இன்னொரு டைம் நான் தேவைப்படும் போது அதை யூஸ் பண்ணிக்கலான்ட்டு எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து நான் கேக் செஞ்சிட்ருக்கேன். ஆக்சுவலி இது வந்து நான் வந்து சரியாக ரெக்கார்ட் பண்ணல, பிளாக் ஃபாரஸ்ட் நான் செஞ்சது. நான் உங்களுக்கு வந்து தனியாக இன்னொரு வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் டைம் செய்யும் போது நான் உங்களுக்கு தெளிவாக அப்லோட் பண்ணுறேன். இது ஜஸ்ட்டு நான் காமிச்சிருக்கேன், அவ்வளோதான். குவான்டிட்டிலாம் நான் உங்களுக்கு சொல்லலை, எப்படி நான் செஞ்சுருக்கேன்றதை ஜஸ்ட் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பார்த்தீங்களா, கேக்கு நல்லா சூப்பராக வந்து தயாராகிடுச்சு. நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்தது, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இதுக்கு வந்து நான் மேலே நல்லா அந்த க்ரீம்லாம் போட்டு டாப்பிங்லாம் போட போகிறேன். டாப்பிங்ஸு அப்புறம் டெக்கரேஷன்லாம் பண்ணதுக்கப்புறம் கேக்கு இப்படி தான் இருந்தது. ரொம்ப சிம்பிளான கேக்கு தான், ரொம்ப நிறைய டெக்கரேஷன்ஸ்லாம் நான் பண்ணலை.
ஃபஸ்ட்டு வந்து நல்லா நெய் விட்டு நல்லா உருட்டி எடுத்துட்டு நல்லா பொரிச்சிட்டு சுகர் சிரப்பில் போட்டு எடுத்துட்டேன். குலோப் ஜாமுனும் வந்து சூப்பராக இருந்தது.